ஸ்ரீ அவந்தி திருத்தல மாஹாத்மியம் 21ஆம் அத்தியாயம். ஹனுமத்கேஸ்வரரின் மகத்துவம். குறிப்பு: ஹனுமான் இலங்கையிலிருந்து ஒரு மௌக்திகா முத்து லிங்கத்தை கொண்டு வந்து அவந்தியில் உள்ள ருத்ரசரஸ் அருகே நிறுவினார். ஹனுமந்தனுடன் தொடர்பு கொண்டதால் இந்த லிங்கம் ஹனுமத்கேஸ்வரர் என்று அறியப்பட்டது. சனத்குமாரர் கூறுகிறார்: இனிமேல் நான் மற்றொரு தெய்வத்தை விவரிக்கிறேன். கடவுள் ஹனுமத்கேஸ்வரர் என்று பெயரிடப்பட்டார். அவர் தேவர்களால் போற்றப்படுகிறார். மேலும் உலக இன்பங்களையும் முக்தியையும் நன்மையாக வழங்குகிறார். சிவனுடன் தொடர்புடைய ருத்ர சரசில் புனித நீராடி ஹனுமத்கேஸ்வரரை காண்பவர் ஆயிரக்கணக்கான கோடி கல்பங்களுக்கு வாயு லோகத்தில் மகிழ்ச்சி அடைகிறார். வியாசமா முனிவர் கூறினார்: பாவமற்றவரே, முன்னர் தாங்கள் குறிப்பிட்ட ஹனுமத்கேஸ்வரரின் கதையை பண்டைய புராண கதையாக நடந்ததை அப்படியே கூறுங்கள். சனத்குமாரர் கூறினார்: முன்னர் 3 உலகங்களுக்கும் ஒரு முள்ளாக இருந்த ராவணன் என்ற ராட்சசரை ராமபிரான் வடிவில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தி வதம் செய்து இலங்கையில் வீழ்த்தினார். அந்த துஷ்டனை கொன்று ஜனகரின் மகளான அன்னை சீதையை அழைத்து சென்ற பின்னர் குரங்குகள் மற்றும் கரடிகளுடன் தனது சொந்த நகரத்தை அடைந்தார். ராஜ்யத்தை மீட்டெடுத்த பிறகு முனிவர்களின் மத்தியில் அமர்ந்திருந்த பகவான் ஸ்ரீ ராமபிரான் சிறந்த முனிவரான அகஸ்திய மாமுனிவரிடம் சொற்பொழிவின் முடிவில் சம்புமூர்த்தி மற்றும் வாயுவின் மைந்தன் ஆகிய இருவரின் சக்திகளை குறித்து கேட்டார். பின்னர் சிறந்த முனிவரான அகஸ்திய மாமுனிவர் கூறினார்: போரில் வீரத்தில் பகவான் மகேஸ்வரர் ஒப்பற்றவர் போல வாயுவின் மைந்தனும் அறியப்பட வேண்டும். நான் உண்மையை கூறுகிறேன். இதனை கேட்ட ஹனுமான் தனக்குள், ராகவனின் முன்னிலையில் சிறந்த முனிவரால் ஹரனுடன் என்னை ஒப்பிட்டு பார்க்கப்பட்டதால் நான் இலங்கை நகரம் சென்று ராட்சசனின் ஆசீர்வதிக்கப்பட்ட மன்னரான பாவமற்ற விபீஷ்ணாழ்வாரிடமிருந்து ஒரு லிங்கத்தை கேட்பேன். பின்னர் அவர் இலங்கைக்கு சென்று விபீஷ்ணரிடம், ஆசீர்வதிக்கப்பட்டவரே, எனக்கு ஒரு அற்புதமான லிங்கத்தை கொடுங்கள் என்று கேட்டார். ராட்சச மன்னன், உன் விருப்பப்படி எந்த லிங்கத்தையும் எடுத்துக்கொள். இந்த 6 லிங்கங்களும் என் உன்னத ராவணனால் 3 உலகங்களையும் கைப்பற்றுவதற்கு முன்பு, அதாவது அடைவதற்கு முன்பு பிரதிஷ்டை செய்யப்பட்டன. புனித விரதங்களை கடைபிடிப்பவரே, இவற்றில் எந்த லிங்கத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கூறுங்கள். நான் அதை உங்களுக்கு கொடுக்கிறேன். இதுவே உண்மை. வானரம் பின்னர் அனுமான் முத்து போல பிரகாசிக்கும் ஒரு லிங்கத்தை எடுத்து கொண்டார். பாவமற்ற வீரரே, தம்முன் காணப்படும் இந்த லிங்கத்தை எனக்கு கொடுங்கள். அனுமானின் வார்த்தைகளை கேட்ட விபீஷ்ண ஆழ்வார்: மகாவீரரே, நீங்கள் வைத்திருக்கும் லிங்கம் ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ருத்ர பக்தி கொண்ட தனேஸ்வரர் குபேரன் இந்த லிங்கத்தை ஒரு நாளைக்கு 3 முறை வணங்கியதாக கூறப்படுகிறது. ராவணனால் சிறைப்பிடிக்கப்பட்ட போது இந்த லிங்கத்தின் சக்தியால் தான் தனேஸ்வர் விடுதலை பெற்றார். அந்த லிங்க தனேஸ்வரின் அருளால் தனது செல்வத்தை பாதுகாக்க முடிந்தது. அந்த பெரிய லிங்கத்தை எடுத்து சென்ற வானரம் மகிழ்ச்சி அடைந்து திருப்தி அடைந்தது. சனத்குமாரர் கூறினார்: லிங்கத்தை தன்னுடன் அழைத்து சென்று ஹனுமத் தெளிவான வானத்தில் தனது பயணத்தை தொடங்கினார். 7வது நாளில் அவர் அவந்திகா நகரத்தை அடைந்தார். லிங்கத்தை ருத்ரசரஸ் ஏரி கரையில் வைத்து அவர் நீராடினார். அவர் வழிபாட்டிற்காக மகா காலவனத்திற்கு செல்ல எண்ணினார். அந்த லிங்கத்தை உயர்த்த விரும்பினார். அவரால் அதை உயர்த்த இயலவில்லை. இவ்வாறு பிரதிஷ்டை செய்யப்பட்ட இறைவன் வாயுவின் மைந்தனிடம் கூறினார்: ஹனுமான், இந்த புனித தலத்தில் இது உங்கள் சொந்த பெயரில் பிரதிஷ்டை செய்யப்படட்டும். இது உலகம் முழுவதும் ஹனுமத்கேஸ்வரர் என்று அறியப்படும். மலையை போன்ற உயரமான லிங்கத்தை வாயுவின் மைந்தன் பிரதிஷ்டை செய்துள்ளார். ஒரு மனிதன் சனிக்கிழமைகளில் சிவபெருமானான ஹனுமத்கேஸ்வரரை தரிசித்தால் அவர் எதிரிகளுக்கு பயப்பட தேவையில்லை. அவர் போரில் வெற்றி பெறுவார். அவர் திருடர்களுக்கும் பயப்பட தேவையில்லை. அவருக்கு வறுமையோ துரதிருஷ்டமோ இல்லை. அதாவது ஒரு பக்தன் ஹனுமத்கேஸ்வர சிவனை எண்ணெயால் நீராட்டினால்
அவனது அனைத்து நோய்களும் அழிந்துவிடும். அவன் கொடிய கிரகங்களால் பாதிக்கப்படுவதில்லை. இந்த லிங்கத்தை பக்தியுடன் தரிசிப்பவன் முக்தி அடைகிறான். 21ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.